இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. உங்களுக்கு குறித்து நீங்க யோசிங்க. கடைசி நாட்கள்ல நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தா நம்ம வாழ முடியாது. வரம் பெற்ற கிறிஸ்துவா இருக்கும்படி கர்த்தர் விரும்புறாங்க. ஆவியின் வரம் பெற்ற எலியா 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல எலிசா விளங்கி கொண்டாங்க எலியா மீது ஏதோ ஒரு வரம் இருக்குதுன்னு சொல்லி. அப்ப கடைசி நாட்கள்ல வரம் இல்லாதபடி நம்ம இருக்கக்கூடாது. நீங்க ஐடி கம்பெனியில வேலை செஞ்சா கூட 9 வரங்கள் கிரியை செய்யும்படி கர்த்தர் விரும்புறாங்க. எலிசா அதுதான் கேட்ட, எலியாவே உங்களுக்குள்ள இருக்கிற 2 மடங்கு அந்த ஆவி, அந்த அபிஷேகம் எனக்கு தாங்க. கடைசி நாட்கள் நம்ம சும்மா வாழ்ந்து விட்டு போயிடக்கூடாது. ஆவியின் வரம் பெற்ற ஒரு ஐடி ஊழியரா, ஒரு வேலை ஸ்தலத்துல 9 வரங்கள் கிரியை செய்கிற ஒரு வீராங்கனையா இருக்கும்படி, வீரரா இருக்கும்படி கர்த்தர் விரும்புறாங்க. இந்த வரங்கள் எனக்கு தாங்காண்டவர் சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கணும். அப்போஸ்தலர் பாருங்க 1வது அதிகாரம் 8வது வசனத்துல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது பலனடைந்து சாட்சியாக இருப்பீர்கள்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஆவியின் அபிஷேகம் எனக்கு தாங்காண்டவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும். தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனத்துல பாருங்க, தானியேல் மீது ஒரு விசேஷித்த அந்த ஆவி, அந்த ஜெப ஆவி எனக்கு தாங்காண்டவர், நான் பரிசுத்தமா இருக்கணும், சாட்சியா இருக்கணும், கர்த்தருக்காக ஒரு சேனையா எழுமணும்னு சொல்லி, நீங்க இருக்கிற பட்டணத்துல, இருக்கிற இடத்துல, இருக்கிற வீட்டுல எத்தனை சூழ்நிலை உண்டாகட்டும், நீங்க கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டணும். நீங்க ஆவியின் வரம் பெற்ற கிறிஸ்தவர்களா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாங்க. வரம் பெற்ற கிறிஸ்தவர்களால் வரப்போகிற ஆபத்துக்கு நம்ம விலக்கி கர்த்தர் நம்மளை பாதுகாக்க முடியும். இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. உங்களுக்கு குறித்து நீங்க யோசிங்க. ஆண்டவரே, என்னை அந்த ஜெபாவினால் நிரப்புங்க, என்னையை நீங்க தெரிந்து கொள்ளுங்க, அந்த வரங்கள் எனக்கு தாங்க, நான் உமக்காக எலும்பு பிரகாசிக்கணும்னு சொல்லி நீங்க விரும்பினா நிச்சயம் கர்த்தர் உங்களையும் நிரப்புவாங்க.